ஹாய் வணக்கம் வணக்கம் அக்கா ரைட் இன்றைக்கி உங்களோட மகன் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி தானே மகனுக்கு என்ன பேர் அஸ்விகன் ஹாய் அஸ்விகன் குட்டி ஹாய் ஹாய் சொல்லுங்க ஹாய் ரைட் இன்றைக்கு அஸ்விகன் குட்டின்ற அஸ்விகன் இங்கே அஸ்விகன் குட்டின்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே என்று சொல்லி ஒருத்தங்க அஸ்விகன் குட்டிக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்கிறாங்க. அஸ்விகன் குட்டி மாமாவை பாருங்க, மாமாவோட கதைங்க. ரைட், இப்போ அஸ்விகன் வந்து கதைக்காதபடியே அஸ்விகன் அம்மாவை பிடிப்போம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அஸ்விகன் குட்டிக்கு இனிய முதலாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அஸ்விகன் குட்டின்னு அப்பா நிற்கிறாங்களா? வழியில் போயிட்டாரா? ரைட், அப்போ வழியில் போனபடியே அம்மாவோட கதைப்போம். ரைட், இப்போ அம்மா தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. சரி, அப்பா நிற்கிறாரா? அப்போ வரட்டும். ரைட், அஸ்விகன் குட்டிக்கு வந்து ஃபர்ஸ்டா வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிக்கிறாங்க. ஒரு குட்டி டெடி பியர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்னங்க அஸ்விகன், என்னங்க இதை பிடிங்க, இதை பிடிங்க. இப்படி இருக்கட்டும் பாவா, தம்பி கிட்டட்டும். ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து தந்துட்டோம். சரி, இப்போ அஸ்விகன் குட்டி கதைக்காதபடியா சரி, ஓகே, சரி, வேண்டாம் வேண்டாம். சரி, அஸ்விகன் குட்டிக்கு வேண்டாம். சரி, இப்ப அப்பா அம்மாவும் சரி உட்காருங்க. ஆக்சுவலி சாரி, இப்ப வந்து அக்கா அண்ணா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா யார் இந்த சர்ப்ரைஸை வந்து அனுப்பியிருப்பாங்க? அண்ணா முதலே ஒழிச்சிட்டாங்க, வேண்டாம் தண்ணு தேவையில்லாத சொல்லி சைடா நின்றோம்னு சொல்லி அங்கே நின்றுட்டாங்க. அக்கா சொல்லுங்க, உங்களுக்கு யாராவது தந்திருப்பாங்க ஐடியா இருக்கா? எங்க இருக்கிறாங்க அவங்க? என்ன பேர் அவங்களுக்கு? திலிப்பண்ணோட மகள் ஐஷ்ணவி எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல. இல்லை, நான் எங்க வந்து நான் மருதடிலேன் இல்லை, அவங்க அனுப்பல. சரி, ஃபர்ஸ்டா வந்து யார் சொன்னீங்க அண்ணா? யார் சொன்னீங்க? பிலிப்பண்ணாண்ட மகனா? மகள் இல்லை. சரி, அடுத்த கிஃப்டே தாரண்ணா. அடுத்ததா வந்து அஸ்வின் குட்டி தானே? அஸ்வின் குட்டியை வாழ்த்தி ஒரு ஹாப்பி பர்த்டே கார்டுன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து யார்கிட்ட கொடுப்போம்? அப்பாட்ட கொடுப்போமா அம்மாட்ட கொடுப்போமா? மகன் வாங்குவாரா? இந்தாங்க பிடிங்க அஸ்வின் குட்டி. அஸ்வின் குட்டி தான். ரைட், அதை வேண்டி ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் மாமாக்கு. ரைட், படியா எடுங்க பாப்போம். காட்டு எடுக்கணும். ரைட், காட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. ரைட், காசு அனுப்பியிருக்கிறாங்க. அதோட வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாடுது அஸ்விகன் குட்டி. ரைட், காசு என்னங்க பாப்போம் எவ்வளோ அனுப்பியிருக்கிறாங்கன்னு பாப்போம். இல்லத்தா சொல்லுங்களேன் கேட்க. 1,00,000 ரூபாய் காசு வந்து பர்த்டே கார்டோட விஷ் பண்ணி அஸ்விகன் குட்டிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா ஒருத்தங்களை சொல்லியிருக்காங்க, பிலிப்புண்ட மகள் வந்து வைஷ்ணவிய அவங்க அனுப்பல. அக்கா சொல்லுங்க, அப்போ உங்களோட கெஸ்ஸிங் யாராக இருக்கு? உங்களுக்கு சொல்ல தெரியும். சரி, உங்களோட சார்பாக இருந்தா யாரா இருக்கு?
உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படியா? சரி நீங்க பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க பரவாயில்ல. சரி கொஞ்சம் பேரை கெஸ் பண்ணுங்களேன் பாப்போம். ஒரு கொஞ்சம் ஆக்களை கெஸ் பண்ண ஐடியா இல்ல. அண்ணாண்ட சைட் உங்களோட சார்பாக அண்ணா அங்க வந்தவடியா சொன்னாங்க மற்றபடி நான் அங்க வந்தவடியா எனக்கே இப்ப கன்ஃபியூஸா இருக்கு. அண்ணா என்ன எங்க கண்டாருண்டு. சரி வேற ஏதாவது கெஸிங் இல்லையா? அவங்க அனுப்பல உண்மையில சரி அடுத்த கிஃப்ட் தருவோம், தந்துட்டு பாப்போம் வேணா. ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அடுத்ததாக அஸ்வின் கிட்ட இருந்தாங்க. ரைட் இப்போ அனுப்பின எல்லா கிஃப்ட்டும் தந்தாச்சு. அஸ்விகன் குட்டி கதைக்காதபடி அப்பாவும் நைஸா எஸ்கேப் ஆகுறாரு, அம்மாவும் நைஸா எஸ்கேப் ஆகுறீங்க. சரி உங்களோட ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். யார் அனுப்பினாலும் நன்றி. சரி பாப்போம். அப்ப யார் அனுப்பினு சொல்லுங்க, நாங்களே சொல்றோம். அதான் தெரியாம இருக்கு அப்படியா? சரி இப்ப அஸ்விகன் குட்டி இந்த சொந்த நெட்டிங்கிய சொந்தம் இந்த பர்த்டே ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு க்ளூ தந்துருக்குறோம். அடுத்தது க்ளூ வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. சரி 2 க்ளூ தந்துருக்குறோம். இனியா சொல்லுங்க பாப்போம், ஈஸியா இருக்கு. அஸ்வின் குட்டின்னு நெருங்கிய சொந்தக்காரங்க. பொம்பளையா? பொம்பளை ஆம்பளை எல்லாம் கலந்துருக்கு இருக்கிறாங்க. சரி வெளிநாட்டுல எல்லாம் நெருங்கிய சொந்தம் தான். பட் அதுலேயும் வந்து ஸ்பெஷலா இப்படி ஒரு சர்ப்ரைஸை இன்ப அதிர்ச்சி அஸ்விகன் குட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்படி செய்யக்கூடியவங்க சொல்லுங்க பரவாயில்ல. நான் இன்றைக்கு 2 நாளை இப்படியே போறேன். என்ன பேர் அவங்களுக்கு? அண்ணாக்கள், அதாவது தம்பிமார் 2 பேர். எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறா. பிலிப்பண்ணா வந்து அஸ்விகன் குட்டிக்கு என்ன முறை? பெரியப்பா இல்லை. சரி இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்குறது என்னடா சின்ன அழுகிறபடியா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு பிரான்ஸ்ல இருந்தா வந்திருக்கு. ரெண்டா யாரா இருக்கு? ஆஹா அண்ணன் எங்க வந்த வடிய? எங்க? தம்பி வீட்டு. ஆஹா சரி நானே சொல்றேன். அஸ்விகன் குட்டின்ற பெரியப்பா, அவங்க பெரியம்மா, மற்றது அவங்களோட ஃபேமிலியா சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து சொன்னது. சரிதான் கொஞ்சம் கதைப்ப சரி அவங்க தான் இந்த சர்ப்ரைஸ் குட்டி அஸ்விகன் குட்டிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவில்லை. ரைட் என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அஸ்விகன் குட்டியில பெரியப்பா பெரியம்மா அவங்களோட ஃபேமிலிக்கு பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? அவங்களோட ஃபேமிலி, அதாவது அஸ்விகன் குட்டியில பெரியப்பான ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. ஓகே ஓகே மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின அஸ்விகன் குட்டியின் பெரியப்பா ஃபேமிலி சார்பாகவும் பிரான்ஸ்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் அஸ்விகன் குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.